என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் தன ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் சிறிதளவு பயணம் உண்டாகும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் என்ற வரிகள் புனித ஸ்தேவானுக்கு முழுமையாக பொருந்துகின்றது. என்னை பெற்றெடுத்த என் தாய்க்கோ தந்தைக்கோ இந்த நாட்டிற்கோ என்னால் ஒரு சிறிய நன்மை ஒன்று உண்டாகும் என்றால், அதற்காக நான் இறக்க வேண்டும் என்றால், அந்த இறக்கின்ற நாள் எனக்கு சோகமான நாள் அல்ல, துக்கமான நாள் அல்ல, மாறாக அது என்னுடைய வாழ்வில் வருகின்ற ஒரு மிக சந்தோஷமான ஒரு திருவிழா என்று குறிப்பிடப்படுகின்றது. புனித ஸ்தேவான் மக்கள் அனைவரும் கடவுளிடத்தில் செல்ல வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விழுமையங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த எல்லா விதமான போதனைகளையும் கடைபிடித்து விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக என்று தனது உயிரை இன்று கையளித்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித ஸ்தேவான் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக என்று முதல் வேத சாட்சியாக மறித்திருக்கின்றார். ஆங்கிலத்திலே ஸ்டீஃபன் என்றும் தமிழில் ஸ்தேவான் அல்லது முடியப்பர் என்றும் அழைக்கப்படுகின்ற இவர் கிறிஸ்துவுக்காக முதல் வேத சாட்சியாக மறித்திருக்கின்றார். கிறிஸ்துவம் பரவத் தொடங்கிய முதலிலே நிறைய புறவினத்தார்கள், யூதர்கள் அல்லாதவர்கள், கிரேக்க மொழி பேசக்கூடிய நிறைய பேர் கிறிஸ்தவத்திற்குள் வருகின்றார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி போதிப்பதற்காக என்றும் மேலும் அங்கிருக்கின்ற மக்களுக்கெல்லாம் சேவை செய்வதற்காக என்றும் ஆள் பற்றாக்குறை ஏற்படுகின்ற பொழுது திருத்துதர்கள் 7 திருத்தொண்டர்களை நியமிக்கின்றார்கள். அந்த 7 திருத்தொண்டர்களில் முதன்மையானவராக இருந்தவர் புனித ஸ்தேவான். புனித ஸ்தேவான் மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி எடுத்து குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார், எடுத்து போதித்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் யூதர்கள் இந்த ஸ்தேவானை தலைமை சங்கத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று அவர் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள். இவன் கடவுளுக்கு எதிராக பழித்துரைக்கிறான் என்றும், அதே நேரத்தில் இன்னும் தேவையற்ற கலகங்களை எல்லாம் உருவாக்குகிறான் என்றும் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டுகின்றார்கள். பிறகு அந்த தலைமை சங்கத்தார் முன்னிலையிலும் ஸ்தேவான் பயப்படாமல் தூய் ஆவியினால் நிரப்பப்பட்டவராக ஆண்டவர் இயேசுவை குறித்து சாட்சியம் சொல்லுகின்றார், சான்று பகருகின்றார். உடனே அவரை அங்கிருந்து வெளியே இழுத்து வந்து அவரை கல்லால் எறிந்து கொல்லுகின்றார்கள். அவ்வாறு அவர் மீது கற்களை எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே, கல்லால் எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அவற்றையே புனித ஸ்தேவானும் செய்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உயிரை விடுவதற்கு முன்பாக அங்கிருந்து அனைவரையும் பார்த்துவிட்டு பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளிடத்திலே, தந்தையை இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லிவிட்டு பிறகு என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி உயிரை நீத்தார். அதே போன்று புனித ஸ்தேவானும் இந்த மக்கள் எல்லோரும் சூழ்ந்து நின்று கொண்டு கற்களை எரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வலியிலும் வேதனையிலும் ஸ்தேவான் முழந்தாள் படியிட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்கின்றார். அங்கே வானம் திறந்திருப்பதையும் அங்கே கடவுள் மாட்சியோடு இருப்பதையும் அவருடைய வலப்பக்கத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீற்றிருப்பதையும் கண்டு பிறகு ஸ்தேவான் சொல்லுகின்றார், தந்தையே, இவர்கள் அனைவரையும் நீர் மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்பதை சொல்லிவிட்டு பிறகு இதோ எனது ஆவியை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் என்று தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக மட்டுமல்லாமல் துன்புறுத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்காகவும் அவர் மன்றாடி அவர்களை மன்னித்து பிறகு தனது உயிரை கொடுத்தார். அவருடைய இந்த வேத சாட்சி பல பேரை கிறிஸ்தவத்திற்குள் அழைத்து வந்தது, பல பேரை கிறிஸ்துவை நம்ப வைத்தது, பல பேரை கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து பிறகு விண்ணகத்திற்கு அழைத்து சென்றது. இதோ இந்த புனிதர் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நாம் ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ வேண்டும். இந்த மன்னிப்பு என்பது முதலில் நம்மிடத்திலே தொடங்க வேண்டும். இந்த மன்னிப்பானது முதலிலே நாம் நம்மை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே ஏதோ ஒரு சூழ்நிலை நாம் தவறு செய்துவிட்டு நாம் நம்மையே மன்னிக்க முடியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறகு அது மற்றவர்களிடத்திலே செல்லுகின்றது. நாம் நம்மை மன்னிக்க முடியாமல் வாழுகின்ற பொழுது மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்கின்ற குற்றங்களையும் நம்மால் மன்னிக்க முடிவது கிடையாது. இந்த மன்னிக்க முடியாமல் இருக்கின்ற அந்த குணமானது பரவிக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. இதை நாம் நிறுத்திவிட்டு முதலிலே நாம் நம்மை மன்னிக்க வேண்டும். ஏதோ ஒரு சூழ்நிலை நாம் செய்த தவறை இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு இறைவனிடத்திலே மன்னிப்பை பெற்ற பிறகு அந்த தவறை நாம் மன்னிக்க வேண்டும். பிறகு நமக்கு சுற்றி இருக்கின்ற
நமக்கு அடுத்து இருக்கின்ற மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்கின்ற தவறுகளை எல்லாம் மன்னித்து வாழ வேண்டும். பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்கெல்லாம் மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது. சொந்த குடும்பத்திலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஒரு கணவன் மனைவியை மன்னிக்க முடிவது கிடையாது, மனைவி கணவனை மன்னிக்க முடிவது கிடையாது, பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்க முடிவது கிடையாது, பிள்ளைகள் பெற்றோர்களை மன்னிக்க முடிவது கிடையாது, உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகள் ஒருவர் மற்றவரை மன்னிக்க முடிவது கிடையாது. பல வருடங்கள் ஆனாலும் பேசாமல் இருந்து கொண்டே இருப்பார்கள். உறவினர்கள் மற்றவர்களை மன்னிக்க முடியாது. எல்லோருமே ஒரு காலத்திலே நம்மை அன்பு செய்தவர்கள், நம்மோடு இணைந்து வாழ்ந்தவர்கள், நாம் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்தவர்களையே நம்மால் மன்னிக்க முடியாமல் இருக்கின்றது. முதலில் நாம் அதை செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் பகைவர்களை எல்லாம் மன்னிப்பது அல்லது நம்மை வெறுக்கின்றவர்களை மன்னிப்பதற்கெல்லாம் நம்மால் செல்ல முடியும். முதலிலே நம்மோடு உடன் பிறந்தவர்கள், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உறவினர்கள், தாய் தந்தையர்கள், பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் என ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ முற்படுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே சொல்லுகின்றார், இதோ நீங்கள் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பீர்களானால் விண்ணகத்தில் உள்ள உங்கள் தந்தை உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்காவிடில் விண்ணகத்தில் உள்ள உங்கள் தந்தையும் உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் இன்று இந்த வாழ்விலே நாம் இறைவனத்திலே மன்றாடுவோம். நமக்கு எதிராக தவறு செய்த ஒவ்வொருவரை மன்னிப்பதற்கு தேவையான வரங்களையும் அந்த சக்தி ஆற்றலையும் பெற இத்திருப்பலிலே மன்றாடுவோம். இறைவனுடைய அருளும் ஆசிரும் இல்லாமல், இறைவன் தருகின்ற வல்லமையும் சக்தியும் இல்லாமல் நம்மால் மற்றவர்களையும் நம்மையும் மன்னிக்க இயலாது. எனவே இறைவனிடத்திலே மற்றவர்களை மன்னித்து வாழ்வதற்கு தேவையான வரத்தை வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.